வாங்க கதை கேட்போம். வாங்க வாங்க கதை கேட்போம். ஒரு முறை வானில் உள்ள மேகங்கள் அனைத்தும் கோபமாக இருந்தன. இந்த மழை மேகங்கள் உலக மக்கள் தங்கள் மழை நீரை வீணடிப்பதாகவும் இனி உலகத்திற்கு மழையை தரமாட்டோம் என்றும் கோபமாக பேசிக்கொண்டிருந்தன. அதன்படி உலகம் இனி மழையில்லாமல் கவலைப்படட்டும், அப்போதுதான் மழையின் அருமை மக்களுக்கு புரியும். மக்கள் ஆறுகளையும் குளங்களையும் கடல் நீரையும் மிகவும் அசுத்தம் செய்கின்றனர். நாம் இவர்களுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும், இல்லையேல் இவர்கள் மழையின் அருமையை உணரவே மாட்டார்கள் என்று பெரிய பெரிய கருமேகங்கள் கூடி கூடி பேசிக் கொண்டிருந்தன. இதை சிறு சிறு மேகங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தன. என்ன இது, பெரிய மேகங்கள் ஏன் கோபமாக உரையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சிறு மேகம் ஒன்று கேட்டது. அங்கிருந்த சிறு மேகத்தில் ஒன்று பெரிய மேகங்கள் பேசியதை ஒட்டு கேட்டு வந்து சிறிய மேகங்களிடம் சொன்னது, நண்பர்களே, நமது அப்பா அம்மா மேகங்கள் இனி மழையை உலகத்திற்கு வழங்க வேண்டாம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் உலக மக்கள் மழை நீரை வீணாக்காமல் இருக்க சிறந்த பாடத்தை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டுமாம் என்றும் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர். இதை கேட்ட சிறு மேகங்கள் கவலையடைந்தனர். ஏனென்றால் உலகில் உள்ள சிறு சிறு குழந்தைகள் இந்த சின்ன மேகங்களுக்கு நண்பர்களாகிவிட்டனர். எனவே எந்த மேகங்களும் மழையை பெய்யவில்லை என்றால் தன் நண்பர்களான குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்பட்டு விடுவர் என்று இந்த சின்ன மேகங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே உலகத்தில் உள்ள தன் நண்பர்களிடம் இந்த செய்தியை சொல்ல சின்ன மேகங்கள் கிளம்பின. சிறுவர் சிறுமியர் அந்த பூங்காவில் ஆனந்தமாக விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சிறு மேகங்கள் சென்றன. சிறு மேகங்களை பார்த்த குழந்தைகள் ஓடோடி வந்து, அட சிறு மேகமே, எப்படி இருக்கிறாய் என குழந்தைகள் பேச ஆரம்பித்தனர். ஏன் சோகமாக இருக்கிறாய் என கேள்வி கேட்டனர். குட்டி மேகங்கள் சோகமாக, இனி நம்மால் சந்திக்க முடியாது நண்பர்களே, உலக மக்கள் மழை நீரை வீணடிக்கின்றனர். ஆறு குளம் குட்டை கடல் நீர் என அனைத்தையும் மிகவும் மாசுபடுத்துகின்றனர். மழைக்கு ஆதாரமாக இருக்கும் மரங்களையும் காடுகளையும் அழிக்கின்றனர். எனவே எங்கள் பெரிய மேகங்கள் இனி மழையை உலகிற்கு தர வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளனர். இனி நாங்களும் உங்களுடன் விளையாட வரமாட்டோம் என்று சிறிய மேகம் வருத்தத்துடன் சொல்லிவிட்டு சென்றுவிட்டது. இதை கேட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்றும் புரியவில்லை. மேகங்கள் இல்லை என்றால் மழை பெய்யாது, மழை இல்லை என்றால் என்னவாகும் என்று குழம்பி நின்றனர். அப்போது ஒரு மரத்தடியில் வயதான ஒரு பாட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்பாட்டியிடம் சென்று பாட்டி பாட்டி என குழந்தைகள் அழைத்தனர். அவரும், என்ன செல்லங்களே, சொல்லுங்கள், என்னவாயிற்று, ஏன் உங்கள் முகம் மிகவும் சோகமாக உள்ளது என்று கேட்டார். பாட்டியிடம் நடந்தவற்றை குழந்தைகள் கூறினர். இனி எங்களுக்கு மிகவும் பிடித்த மழை மேகங்கள் பூமிக்கு வரப்போவதில்லை, அவை நம் மனிதர் குலம் மேல் கோபமாக உள்ளனவாம் என கூறி வருந்தினர். பாட்டி சிரித்தவாறே, அட செல்லுங்களே, இதுதான் சங்கதியா? ஆமாம், இப்படி ஆறு குளம் குட்டை கடல் என அனைத்தையும் மாசுபடுத்தினால் இதுதான் நிலை. ஆனால் சிறு குழந்தைகளான நீங்கள் நினைத்தால் மேகங்களை சமாதானப்படுத்தி மழையை வர வைக்க முடியும் என்று பாட்டி கூறினார். எப்படி பாட்டி, எப்படி எங்களால் முடியும் என்று குழந்தைகள் கேட்டனர். இன்று முதல் நீங்கள் நீரை பாதுகாக்க வேண்டும். நம் வீடுகளில் வீணாகும் நீரை சேமிக்க வேண்டும். வீடுகளில் குளிக்க, பாத்திரம் கழுவ, துணி துவைக்க, வீட்டை சுத்தம் செய்யும் போது வீணாக குழாயில் வழியும் நீரை சரியாக அடைக்க வேண்டும். மரங்கள் காடுகள் அழிவதை குழந்தைகள் தடுக்க முடியாது. ஆனால் நம் வீட்டில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க முயல்வோம். ஆறு கடல் மற்றும் குளக்கரைகளில் இருக்கும் குப்பைகளை விடுமுறை நாட்களில் தங்கள் நண்பர்களுடன் சென்று அகற்ற முயற்சி செய்யுங்கள். இப்படியெல்லாம் செய்வதனால் மழை நீர் வீணாவதை நாம் குறைக்க முடியும் என பாட்டி அறிவுரை கூறினார். குழந்தைகளும்
பாட்டி கூறியபடி செய்தனர். வீடுகளில் வீணாக குழாயில் வடியும் நீரை சரியாக அடைத்தனர். மரங்கள் காடுகள் அழியாமல் இருக்க தங்களால் இயன்றவரை தங்கள் வீடுகளில் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தனர். விடுமுறை நாட்களில் தன் நண்பர்களுடன் ஆறு, கடல் மற்றும் குளக்கரைகளில் உள்ள குப்பைகளை அகற்ற முயற்சி செய்தனர். இந்த குழந்தைகள் படும் கஷ்டங்களை பெரிய மேகங்கள் வானிலிருந்து கண்டனர். இந்த மழை மேகங்கள் மனமுருகி தங்கள் மழையை உலகிற்கு ஆனந்தமாக கொடுத்தனர். சிறு மேகங்களும் குட்டி குழந்தைகளும் மீண்டும் நண்பர்களாக துள்ளி குதித்து விளையாடினர். பாட்டி குழந்தைகளிடம் அப்போது கூறினார், என் அருமை செல்லங்களே, உலகத்தையே வாழ வைப்பது இந்த மழைதான். எனவே மழையை அமிழ்தம் என்றும் கூறலாம். அதை இன்று போல் என்றும் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார். இதைத்தான் திருவள்ளுவர் தன் திருக்குறளில் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரப் பாற்று என்று கூறுகிறார். என்ன குழந்தைகளே, திருக்குறள் நமக்கு சொல்லுற செய்திய நம்ம உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.